நிச்சயமாக இந்த 2026 தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நான் கூட திருமுருகன் காந்தி தோழர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ சும்மா மேய்ப்பதற்கு ஓட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு இயக்க அரசியல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பெரியாரோட முடிஞ்சு போச்சு, தமிழரசனோட முடிஞ்சு போச்சு, புயலனோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவருக்கு நான் வைத்திருக்கிறேன். ஒரு உண்மையிலே மாற்றுன்னு இங்கே நல்ல அரசியல் வரணும், நல்ல சட்டம் வரணும், தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் ஒழிக்கக்கூடாது, குடும்ப அரசியல் வரக்கூடாதுன்னு நீங்கள் வெளியிலே இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறம் யார் எப்படி நடக்கும்? ஆக உங்களுக்கு பின்னாடி ஒரு படித்த ஒரு கூட்டம் இருக்கா? தனியார் சண்டைக்கு பின்னாடி ஒரு சின்ன தமிழ் தேசிய கூட்டம் இருக்கா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய அமைப்புகளில் தோழர் பைனி பாபா என்கிற அந்த மகத்தான போராளிக்கு பிறகு ஒரு இஸ்லாமிய அமைப்பின் தலைவன் பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை எதிர்கொண்டு நான் இருந்த 90களில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்து விடுதலை புலிகளுக்கான எல்லா உதவிகளும் செய்து வழக்குகளை சந்தித்த ஒரு இஸ்லாமியன் இன்றைக்கு KM ஷரீப் என்கிற அந்த மகத்தான ஒரு இளைய தலைமுறையின் தலைவன் என்ன சமூக அங்கீகாரம் கொடுத்திருக்கு எண்ணி பார்க்கணும். நாங்க 2 பேரும் ஒரே கால, அவர் இளைஞரணி தலைவர், நான் இளைஞரணி மாநில செயலாளர். இவர் இந்த பதவிக்கு வருவதற்கு பசுபதி பாண்டியன் தலைவர், நான் செயலாளர். சான் பாண்டியன் தலைவர், நான் ஷெரீப்பெல்லாம் அந்த இளைஞரணி பொறுப்பாளர்கள். இன்றைக்கு நான் 3வது முறை எம்எல்ஏ ஆயிட்டேன். எனக்கு நிகரா இல்லை, என்னை விட ஒருபடி மேலே கூட தமிழ் தேசிய களத்திற்காக வழக்குகளை சந்தித்த KM ஷரீப் இந்த நாட்டுடைய மக்களுடைய மனங்களில் கொண்டு போய் சேர்க்காத காரணத்தால் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட முடியவில்லை. நீங்க எண்ணி பார்க்கணும்.